Okay, praise the Lord. Hallelujah. Thank you, Lord Jesus. Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுவதற்காக உங்களை நாங்கள் அனைவரையும் தொடர்ச்சியான வேத பாட வகுப்பிலே இந்த 2ஆம் நாளும் கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்டு உங்கள் ஆவியிலே நீங்கள் வளரும்படியாக, நீங்கள் ஆவிக்குள்ளான ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாக நாங்கள் விரும்பி இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு நாங்கள் வழங்குகிறோம். இந்த காலகட்டத்திலே அனைவரும் உங்கள் வீடுகளுக்குள்ளாக அமர்ந்திருந்து குடும்பமாக நீங்கள் இந்த செய்திகளை கேட்டு ஆசீர்வதிக்கப்படும்படி நாங்களும் குடும்பமாய் உங்களோடு கூட இந்த வசனங்களை பகிர்ந்து கொள்வதற்காக நாம் வந்திருக்கிறோம். நாம் தேவனுடைய வார்த்தைகளை உங்கள் இல்லத்திலிருந்து கேட்டு முகாந்தரத்தை தேவன் நமக்கு ஏற்படுத்தினபடியினால் ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன், அவரை நான் துதிக்கிறேன். இந்த நாளிலும் தேவனுடைய வசனத்தை நாம் தியானிப்பதற்கு முன்னதாக ஒரு சில அறிவிப்புகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை உங்களுடைய ஆவிக்குரிய நண்பர்களுக்கு, சபை விசுவாசிகளுக்கு, உங்கள் சபை போதகர்களுக்கு நீங்கள் இதை அறிமுகப்படுத்தும்படி அன்போடு கூட உங்களை நான் வேண்டிக் கொள்கிறேன். அது ஒரு ஊழியமாகவே நீங்கள் செய்யலாம். இந்த சத்தியங்கள் புரியுமே தவிர மற்றவர்களுக்கு இந்த சத்தியங்கள் புரியாது. ஆகவே நீங்கள் விசுவாசிகளை உற்சாகப்படுத்தி கர்த்தருடைய ஊழியர்களுக்கு நீங்கள் இதை அறிமுகப்படுத்தி வைத்தால் அவர்களுக்கு அது மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். இரண்டாவதாக, இந்த தொடர்ச்சியான இந்த பைபிள் ஸ்டடி உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கும் என்று நீங்கள் விரும்பினால், அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவித்தது உண்மையானால், எங்களுக்கு நீங்கள் தாராளமாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். இப்போ உங்களுடைய கருத்துக்கள் என்னை உற்சாகப்படுத்துகிறதாக இருக்கும். இது மிகுந்த பிரயோஜனமாக இருந்தது, ஆசீர்வாதமாக இருந்தது, வேதத்தை கற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக இருந்தது என்கிறதான உங்களுடைய பதிவுகள் எங்களை உற்சாகப்படுத்தக்கூடியதாக இருக்கும். உண்மையாக இருந்தால் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே நாம் நேரடியாக தேவனுடைய வார்த்தைக்கு செல்லலாம். தொடர்ச்சியாய் ஒரு மணி நேரம் உங்களோடு கூட நான் கர்த்தருடைய வசனத்தை பேசுவேன். இடையில் ஒரு 10 நிமிடங்கள் மட்டும் ஒரு சிறிய பிரேக் இருக்கும். அப்புறம் அதை தொடர்ந்து 40 நிமிடங்கள் உங்களோடு கூட இந்த சத்தியத்தை நான் தொடர்ச்சியாய் பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Thank you, Jesus. தேவனுடைய வசனத்திற்கு நேராக நம்முடைய சிந்தைகளை நாம் திருப்புவோம். நேற்றைய தினத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறார் என்கிற சத்தியத்திலே 10 கட்டளைகளை கிறிஸ்து எப்படி நிறைவேற்றினார், அதை தொடர்ந்து அந்த 10 கட்டளையை பவுல் அப்போஸ்தலன் ஒரே ஒரு பிரமாணமாக மாற்றி சபைக்கு என்ன சொன்னார் என்கிற வரையிலும் நாம் பார்த்தோம். அதை நான் சுருக்கமாக உங்களுக்கு 1-2 வார்த்தைகளை சொல்லிவிட்டு இன்றைக்கு ஒரு வேத பகுதியை நாம் எடுத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்து எப்படி இந்த வசனத்தை தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றினார் என்பதை குறித்த ஆழமான சத்தியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். தேவனாகிய கர்த்தர் பழைய ஏற்பாட்டிலே நியாயப்பிரமாணங்களை கொடுத்தார் என்று சொன்னேன். 613
நியாயப்பிரமாணம். இயேசு அந்த பழைய ஏற்பாட்டிலேயே இந்த 613 பிரதானமான ஒரு பிரமாணமாக, கட்டளையாக 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டது. இந்த 10 கட்டளைகள் 2 பிரிவை சார்ந்தது. 5 தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்கிற கட்டளைகளும், பிந்தின 5 மனுஷனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்கிற கட்டளைகளுமாய் இருந்தது. இதை இயேசு கிறிஸ்து இரண்டாகவே அவர் சொன்னதை நாம் மத்தேயு புஸ்தகத்திலே உங்களுக்கு அதை நான் வாசித்து காண்பித்தேன். அப்ப இயேசு கிறிஸ்து அதை 2 பிரமாணமாக மாற்றுகிறார். முதல் கட்டளை தேவனை நேசிப்பது, இரண்டாவது கட்டளை மனுஷனை நேசிப்பது என்று இவ்வளவையும் சுருக்கி இயேசு இதனுடைய கருத்தை தெளிவாக சொன்னார். 2 கட்டளையாக சொன்னார். இப்ப இயேசுவுக்கு அடுத்தபடியா பரிசுத்த ஆவியானவர் பெந்தேகோஸ்தே நாளிலே சபையிலே ஊற்றப்பட்டார். இந்த பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய், யாக்கோபு மூலமாய் இயேசு சொன்ன இந்த 2 கட்டளைகளை பரிசுத்த ஆவியானவர் அதை மாற்றி சொல்வதை நாம் பார்த்தோம். ஒரே ஒரு கட்டளை. இந்த ஒரு கட்டளை என்ன கட்டளை என்றால், இதை மட்டும் மறுபடியும் நான் உங்களுக்கு வசனத்தோடு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். கலாத்தியர் புஸ்தகம் 5:14, யாக்கோபு புஸ்தகம் 2:8 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். கலாத்தியர் 5:14, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். இப்ப பரிசுத்த ஆவியானவர் சபைகளுக்கு நிருபம் எழுதும் பொழுது பவுல் மூலமாக என்ன சொல்லுகிறார்? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இந்த ஒரே வார்த்தையினாலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். யாக்கோபு என்ன சொன்னார்? 2:8, அன்பு கூறுகிறது போல உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக, பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். யோவானும் அதைத்தான் சொல்லுகிறார். கண்ட சகோதரனை நேசிக்காதவன் காணாத தேவனை எப்படி நேசிப்பான் யோவானும் சொல்லுகிறார். அப்ப பவுல் மூலமாக, யாக்கோபு மூலமாக, யோவான் மூலமாக புதிய ஏற்பாட்டிலே நிருபங்களிலே பரிசுத்த ஆவியானவர் ஒரே கட்டளையாக மாற்றுகிறார். தேவன் கொடுத்தது 10, அதனுடைய சாராம்சம் இயேசு கொடுத்தது 2, அதனுடைய சாராம்சம் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தது 1. இப்ப முழு வேதமும் எதிலே இருக்கிறது என்றால் ஒரே ஒரு பிரமாணத்தில், சரியாக சொல்ல போனால் ஒரே ஒரு வார்த்தையில். என்ன வார்த்தை? பிறனிடத்தில் அன்பு கூறு. இந்த வாக்கியம் மற்றவர்களை நேசிங்கிற அந்த வார்த்தையில தான் மொத்த வேத புத்தகமும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நேற்றைய தினத்திலே உங்களுக்கு தெளிவாக நான் விளக்கி காண்பித்தேன். இப்ப பைபிளை கை கொள்றது கஷ்டமா? கஷ்டமே கிடையாது. ஏன் கஷ்டம் இல்லை? மற்றவனை நேசித்தால் எல்லா வசனத்தையும் நான் கை கொண்டேன் என்பதற்கு சமம். மற்றவர்களிடத்தில் அன்பு கூர்ந்தால் நான் அவனுக்கு தீமை செய்ய மாட்டேன். நான் அவனை நேசித்தால் அவனுக்கு நான் நன்மை செய்வேன். நான் அவனை நேசித்தால் அவனுக்கு கொடுப்பேன். நான் அவனை நேசித்தால் அவனை காப்பாற்றுவேன். நான் அவனை நேசித்தால் எல்லாவற்றையும் செய்வேன். அதுதானே வேதம். அதுதானே வேதம். ஒரே ஒரு வசனத்தை உங்களால் கை கொள்ள முடியவில்லை என்றால் எப்படி பரலோகம் போவீர்கள்? பரலோகம் போவதற்கே ஒரு வசனத்தின்படி வாழ்ந்தாலே போதும் என்று பைபிள் சொல்லுகிறது. அது என்ன வசனம் என்றால் ராஜரீக பிரமாணம். என்ன பிரமாணம்? உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி. இதுதான் நேற்றைய தினத்தில்
உங்களுக்கு நான் விளக்கி காண்பித்த வேத சத்தியம். ஸோ இன்றைய தினத்திலே உங்கள் கையில் வேதம் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். தயவு செய்து தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்பாக, இல்லாவிட்டால் யூடியூப் சேனலுக்கு முன்பாக, என்னுடைய ஃபேஸ்புக்கு முன்பாக இருந்து இந்த செய்திகளை நீங்கள் கேட்பீர்களானால் தயவு செய்து கவனத்தோடு கூட கேட்டால்தான் சத்தியம் விளங்கும். நீங்கள் ஒரு நோட் புத்தகத்தையும் பேனாவையும் எடுத்துக்கொண்டு நீங்கள் குறிப்பு எழுதினால்தான் உங்களுக்கு அடுத்து நீங்கள் அதை வாசிக்கிற பொழுது உங்களுக்கு அது தெளிவாக விளங்கும். ஆகையினாலே என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் சத்தியத்தை கவனிக்க வேண்டும். அதாவது நான் ஒரு கதை போல சத்தியத்தை தூக்கி கொண்டு செல்வேன். பழைய ஏற்பாட்டிலிருந்து வேத வசனங்களை அப்படியே அடுக்கி கொண்டு புதிய ஏற்பாட்டிலே வந்து நான் முடிக்கிறபடியினால் அது ஒரு ஸ்டோரி போல உங்களுக்கு தோன்றும். என்னோடு கூட சேர்ந்து கவனித்தால்தான் அது உங்களுக்கு விளங்கும். நீங்கள் இடையிலே டீ குடிப்பதற்கு, சுண்டல் சாப்பிடுவதற்கு, காஃபி குடிப்பதற்கு என்று அலட்சியமாக அங்கும் இங்கும் எழும்பி போவீர்களானால் சொல்லப்படுகிற வேதத்தினுடைய கருத்துக்களை நீங்கள் தவற விட்டு விடுவீர்கள். ஆகவே ஒரு 1.5 மணி நேரம் முழு கவனத்தோடு நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டால் மட்டுமே உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையும் என்று மிக தாழ்மையாய் உங்களோடு கூட நான் சொல்லிக் கொள்கிறேன். இப்பொழுது நீங்கள் வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். இங்கே வாசிப்பார்கள். நீங்களும் வேதத்தை திறந்து அந்த வசனங்களை உங்கள் கண் கொண்டு பாருங்கள். ஆமென். ஒருவன் ஒரு ஸ்திரீயை விவாகம் பண்ணிக் கொண்டிருப்பின்பு அவளிடத்தில் லட்சையான காரியத்தை கண்டு அவள் மேல் பிரியமற்றவனானால் அவன் தள்ளுதலின் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிடலாம். அவள் அவனுடைய வீட்டை விட்டு போன பின்பு வேறொருவனுக்கு மனைவியாகலாம். அந்த 2ஆம் புருஷனும் அவளை வெறுத்து தள்ளுதலின் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிட்டாலும், அவளை விவாகம் பண்ணின அந்த 2ஆம் புருஷன் இறந்து போனாலும், அவள் தீட்டுப்பட்டபடியினால் அவளை தள்ளிவிட்ட அவளுடைய முந்தின புருஷன் திரும்பவும் அவளை மனைவியாக சேர்த்துக் கொள்ளக்கூடாது. அது கர்த்தருக்கு முன்பாக அருவருப்பானது. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தின் மேல் பாவம் வரப்பண்ணாயாக. சரி, இப்ப இந்த வேத வசனங்களை நீங்கள் வாசித்தீர்கள். இந்த வேத வசனத்திலே எதை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது என்று கேட்டால் தள்ளுதல் சீட்டு, இதை பற்றி தான் எழுதியிருக்கிறது. தள்ளுதல் சீட்டு. என்ன தள்ளுதல் சீட்டு? தள்ளுதல் சீட்டுனா என்ன? டிவோர்ஸ், விவாகரத்து பத்திரம். பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்த ஒரு பிரமாணம். என்ன பிரமாணம்? ஒரு பெண்ணை ஒருவன் விவாகம் பண்ணினால் அந்த பெண் தன் புருஷனுக்கு விரோதமாக லட்சையான காரியத்தை செய்தால், இந்த முதல் புருஷன் அந்த பெண்ணை விவாகரத்து பண்ணி தள்ளிவிடலாம், தள்ளுதல் சீட்டை கொடுத்து அனுப்பலாம். அந்த பெண்ணை இன்னொருவன் திருமணம் செய்யலாம். இன்னொருவன் திருமணம் செய்தால் அவனும், ஒருவேளை அவன் இறந்து போனாலும் சரி, இல்லாவிட்டால் அவனும் இவளை தள்ளிவிட்டால் அந்த பெண்ணை இந்த முதலாவது புருஷன் எக்காரணத்தை முன்னிட்டும் திருமணம் செய்து கொள்ள கூடாது. அவள் வேறு ஒருவனை என்ன செய்து கொள்ளலாம்? திருமணம் செய்து கொள்ளலாம். இப்படி இஸ்ரவேலிலே ஒரு பிரமாணத்தை தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்தார். இப்ப நீங்க இந்த பிரமாணம் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் எப்படி நிறைவேறுகிறது என்பதைத்தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு விளக்கி காண்பிக்க ஆசைப்படுகிறேன். இப்ப தள்ளுதல் சீட்டு பிரமாணம் கொடுத்தார, பழைய ஏற்பாட்டில் யாராகிலும் பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாட்டிலே எந்த ராஜாவாகிலும், எந்த தீர்க்கதரிசியாகிலும், இல்லை எந்த ஆசாரியர்களாகிலும் இந்த பிரமாணத்தின்படி தன்னுடைய மனைவியை
தள்ளிவிட்டார்கள் என்று எங்கேயாகிலும் நீங்கள் வாசித்திருக்கிறீர்களா பழைய ஏற்பாட்டிலே? ஆனால் எத்தனையோ ஸ்திரீகள் விபச்சாரம் செய்தது எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த ஸ்திரியை புருஷன் தள்ளிவிட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறதா என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். தாவீது ராஜா கூட அநேகம் ஸ்திரீகளை எடுத்துக்கொண்டான். அவர்கள் புருஷர்கள் தள்ளுதல் சீட்டு கொடுத்து பெண்ணை தள்ளிவிட்டார்கள் என்று வேதத்தில் வாசிக்க முடியாது. இல்லாவிட்டால் பரிசுத்தவான்களில் யாராகிலும் இல்ல பாவிகளில் யாராகிலும் பழைய ஏற்பாட்டிலே யாராகிலும் ஒரு மனிதன் இந்த தள்ளுதல் சீட்டை கொடுத்து தன்னுடைய மனைவியை தள்ளினான் என்று நீங்கள் எங்கேயாகிலும் தேடி பார்த்தால் கூட பழைய ஏற்பாட்டிலே ஒரு மனிதனையும் நாம் காண முடியாது. இதை நான் சொல்லவில்லை, இதை இயேசு கிறிஸ்துவே சொல்லி இருக்கிறார். நீங்கள் இயேசு சொன்னதை வாசியுங்கள். மத்தேயு புஸ்தகத்திலே 19ஆம் அதிகாரத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். அதற்கு அவர்கள் 7வது வசனத்தை கவனியுங்கள். அதற்கு அவர்கள், அப்படியானால் தள்ளுதல் சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார் என்றார்கள். அதற்கு அவர்கள் தள்ளுதல் சீட்டை கொடுத்து அந்த ஸ்திரியை தள்ளிவிடலாம் என்று மோசே எழுதியிருக்கிறாரே, ஏன் அப்படி கட்டளை கொடுத்தார் என்று அவர்கள் கேட்கிறார்கள். இயேசு என்ன சொல்லுகிறார்? அதற்கு அவர் உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதயம் கடினத்தின் நிமித்தம், தன்னுடைய மனைவியை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார். மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார். ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை. இப்ப இயேசு சொல்வதை கவனிங்கள். ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை. இயேசு தான் சொல்றாரு, ஆதி முதலாய் யாருமே அப்படி செய்யலப்பா, உங்க இருதய கடினத்தின் நிமித்தம் அப்படி ஒரு கட்டளையை கொடுத்தாரு, ஆனா யாருமே அதன்படி என்ன செய்யவில்லை என்று இயேசு சொல்லுகிறார். அப்படியானால் இந்த பிரமாணத்தை இயேசு ஒருவரே நிறைவேற்றினார் என்று சொன்னால், அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு மனைவியை திருமணம் செய்ய வேண்டும். அந்த மனைவியின் இடத்தில் லட்சையான காரியத்தை காண வேண்டும். இந்த பிரமாணத்தை இயேசு உபயோகப்படுத்தி தன்னுடைய மனைவியை அவர் விவாகரத்து செய்ய வேண்டும். அதானே அர்த்தம். அப்ப தேவன் இயேசு கிறிஸ்து இதை எப்படி செய்தார் என்பதை முதலாவது பழைய ஏற்பாட்டில் இருந்துதான் நாம் வர வேண்டும். இஸ்ரவேலர்களைத்தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதல் மனைவியாக அவர்களை அவர் திருமணம் செய்தார். உங்களுக்கு ஒருவேளை ஆச்சரியமாக இருக்கும், இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டிலே திருமணம் செய்தவரா? இஸ்ரவேலர்களை தன்னுடைய மனைவி ஸ்தானத்திலே வைத்தார். தன்னுடைய மனைவி ஸ்தானத்திலே இஸ்ரவேலை வைப்பதற்கு என்ன காரணம் என்றால் உடன்படிக்கை. திருமணம் என்றாலே உடன்படிக்கை என்றுதானே பொருள். அப்ப திருமணம் இஸ்ரவேலர்களுக்கும் இயேசுவுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் போடப்பட்டது, உடன்படிக்கை போடப்பட்டது. யாத்திராகம புஸ்தகத்திலே 24ஆம் அதிகாரம் 9வது 8வது வசனத்தை நாம் பார்க்கலாம். உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். அப்பொழுது மோசே ரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து, இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்றான். இப்ப 24ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம், இந்த 2 வசனத்தை நீங்கள் கவனிப்பீர்களானால் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், உடன்படிக்கை பண்ணுகிறான் மோசே. இஸ்ரவேல் ஜனங்களோடு என்ன உடன்படிக்கை பண்ணுகிறான்? பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை எடுத்து அவர்களோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறான். என்ன உடன்படிக்கை? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலர்களோடு கூட பண்ணுகிற உடன்படிக்கை தான் அது. இஸ்ரவேலர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மனைவியாக ஆக்கிக் கொள்வதற்கு பஸ்கா ஆட்டுக்குட்டியை எகிப்திலே அடித்து அந்த இரத்தத்திலே உடன்படிக்கை பண்ணுகிறார். இப்ப நீங்க யோசிக்கலாம், என்ன இந்த ரத்தத்துல உடன்படிக்கை பண்றது எப்படி பாஸ்டர் திருமணம்னு சொல்ல முடியும்? அப்படி கேட்கலாம். அப்படி கேட்கணும்.
இப்ப இது ஒரு வசனத்தை இப்பொழுது வாசியுங்கள். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 31:32 முதல் பகுதியை கவனியுங்கள். எரேமியாவின் புஸ்தகம் 31:32 மேலே இருக்கிற முதல் பகுதி. அவசரப்படக்கூடாது, நான் சொல்லி பிடிச்சி வாங்க. வாசி. அக்காலத்திலே நான் இஸ்ரவேலின் வம்சங்களுக்கெல்லாம். இப்ப எரேமியா 31:32 தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 31. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். தப்பா படிக்கிறீங்க. 32 நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து. கரெக்டா படிக்கணும், என்ன படிப்பிடக்கூடாது. 31:32 நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து. நான் அவர்களை, அதாவது பிதாக்களை காலட்டர், நான் அவர்களை பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோட பண்ணின உடன்படிக்கையின்படி. போதும். அதாவது இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. நான் அவர்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே பண்ணின உடன்படிக்கை. இப்போ உங்களுக்கு யாத்ராகம புஸ்தகம் 24:7-8 விளங்கும் நினைக்கிறேன். இப்ப இந்த ரத்தத்தை சிந்தி இந்த இடத்துல கர்த்தர் என்ன பண்றார்? எகிப்திலே அவர்களை திருமணம் செய்யும்படி கைப்பிடிக்கிறார், உடன்படிக்கை பண்ணுகிறார். இன்றைக்கு கூட திருமணம் எதிலே நிலை நிற்கிறது? உடன்படிக்கையில். திருமணத்தை கர்த்தர் எதிலே இணைத்து வைக்கிறார்? வாயிலிருந்து நம்ம சொல்லுகிற உடன்படிக்கையில். வேற எதுலையுமே திருமணம் நிற்காது. நீங்க வேணும்னா என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம், அது உங்க வசதி தான். பைபிளுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. நீங்கள் மோதிரம் மாற்றினாலும் சரி, தாலி கட்டி கொண்டாலும் சரி, நீங்கள் எத்தனை 1008 சடங்காச்சாரம் செய்தாலும் சரி, அதற்கும் வேதத்திற்கும் சம்பந்தம் இல்லை. வேதம் சொல்லுகிற திருமண ஒப்பந்தம் என்பது வாயினால் சொல்லப்படுகிற உடன்படிக்கை. என்னது? வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் சுகவீனத்திலும், இன்பத்திலும் துன்பத்திலும், மரணம் நம்மை பிரிக்கும் வரை பிறர் முகம் பாராமல் உன் ஒருவனுக்கே, உன் ஒருத்திக்கே மனைவியா இருப்பேன், கணவனா இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் என்று பரிசுத்தவான்களுக்கு முன்பாக தேவ சமூகத்திலே நீங்கள் அறிக்கை செய்கிறீர்களே, அதுதான் திருமண ஒப்பந்த உடன்படிக்கையின் வார்த்தை. இப்ப அதைத்தான் இயேசு செய்கிறார். இப்ப ஏசாயா கூட இது ரொம்ப அழகா சொன்னான். ஏசாயா தீர்க்கதரிசிகளின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை கவனியுங்கள். உன் சிருஷ்டிகரே, உன் நாயகர் சேனைகளின் கர்த்தர் என்பது. ஓடக்கூடாது, அமைதியா நிறுத்தி நிதானமா வாசிக்கணும். ஏசாயா 54:5. உன் சிருஷ்டிகரே, உன் நாயகர், உன் சிருஷ்டிகரே, உன் நாயகர். இப்ப இங்க என்ன எழுதி இருக்கிறது? நாயகர் அப்படின்னா ஆங்கில வேதாகமத்திலே ஹஸ்னுடைய சிருஷ்டிகர், உன்னுடைய நாயகர் என்று சொன்னால் உன்னுடைய கணவன் என்று ஆங்கில வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது. அப்ப நாயகர் அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன என்றால் கணவர். இப்ப இயேசு என்ன சொல்றார்? நான் உன்னை படைத்திருக்கிறேன், நான் தான் உன்னுடைய கணவன், நான் தான் உன்னுடைய நாயகர், நான் தான் உன்னுடைய சொந்த புருஷன் என்று இங்கே ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார். அப்ப இஸ்ரவேலர்களை ஆண்டவர் எகிப்து தேசத்திலே விடுதலையாக்கிற பொழுது திருமண ஒப்பந்தம் பண்ணி இஸ்ரவேலர்களை தன்னுடைய மனைவி ஸ்தானத்திலே வைத்துத்தான் அவர்களை அவர் விடுதலை ஆக்குகிறார். இப்ப எப்ப கல்யாணம் முடிஞ்சு அப்படின்னா ஈஜிப்ட்ல பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துல. இப்ப உங்களுக்கே தெரியும், திருமணம் முடிஞ்ச உடனே அடுத்து எங்கே போவார்கள் அப்படின்னா தேன் நிலவு என்று சொல்வீர்கள், ஹனிமூன். இப்ப இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலர்களை திருமணம் செய்து வெளியிலே அழைத்து வந்த பொழுது அவர்களுக்கு 40 வருஷம் ஹனிமூன்,
தேன் நிலவு வனாந்தரத்திலே 40 வருஷம் நடந்தார்களே, அதை நீங்கள் எப்படி என்னவென்று நினைக்கிறீர்கள்? இஸ்ரவேலர்கள் தேன் நிலவு கொண்டாடுவது போல 40 ஆண்டு காலம் கர்த்தர் அவர்களை நடத்தினார். 40 ஆண்டு காலம் கர்த்தர் அவர்களை நடத்தினார். இப்ப தேன் நிலவுன்னா என்ன? இப்ப உலகத்துல ஒருத்தர் கல்யாணம் பண்றாரு. கல்யாணம் பண்ணாருன்னா அந்த மனைவி ஒரு 10 நாளைக்கு சமைக்க மாட்டா. ஏன்? இவர் போற இடத்துல எல்லாம் கொண்டு போய் வாங்கி கொடுப்பார். வேலை செய்யாம சாப்பிட்டா அதுக்கு பேர் தான் தேன் நிலவு. நிறைய பேர் வீட்லயே அதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது ஒரு ஆசீர்வாதம். அப்ப வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் 40 வருஷம் தேவன் அவர்களை போஷித்தார். மதுரமான தண்ணி வேண்டும் என்று சொன்ன பொழுது மாறாவின் கசப்பை மதுரமாக மாற்றினார். பேரிச்சம்பழ மரங்களை கர்த்தர் கொடுத்து பலத்தை அவர்கள் தேவன் செய்தார். மன்னா வேண்டும் என்று சொன்ன பொழுது பரலோகத்திலிருந்து அவர்களுக்கு மன்னாவை கொடுத்தார். மன்னாவிலே விதவிதமான ஆகாரங்களை அவர்கள் சமைத்து சாப்பிட்டார்கள். திடீரென்று சொல்லி நான்வெஜ் வேண்டும் என்று கேட்ட பொழுது அவர்களுக்கு இறைச்சி வேண்டும் என்று அவர்கள் வனாந்தரத்திலே கேட்ட பொழுது கர்த்தர் மோசேக்கே ரொம்ப இந்த வனாந்தரத்துல எப்படா இறைச்சி கொடுக்க முடியும் சொல்லி அவனே ஆச்சரியப்படும் பொழுது கர்த்தர் மோசேயை கூப்பிட்டு கேட்கிறார், மோசே என் கை குறுகியிருக்கு, நாளைக்கு பாளையத்திலே காடைகள் வரும்னாரு. அப்படியே கொண்டு வந்து குவிச்சிட்டேன். நம்முடைய தேவன் இஸ்ரவேலர்களை வழி நடத்தினார் என்றால் ஒரு பெண்ணை திருமணம் செய்த ஒரு கணவன் எப்படி பக்குவமாய் நடத்துவானோ, எப்படி பதமாய் பேசி அன்பாய் பேசி அரவணைத்து அந்த பெண்ணை நடத்துவது போல தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்திலே இஸ்ரவேலர்களை வழி நடத்தினார். வேதம் என்ன சொல்லுகிறது? அவர்கள் பாதரட்சை தேயவில்லை, அவர்கள் வஸ்திரம் பழசாய் போகவில்லை. இவன் எகிப்திலிருந்து விடுதலையாகும் பொழுது ஒரு 10 வயது இஸ்ரவேலன் விடுதலை ஆகிறான். அப்ப அவன் போட்டிருந்த சட்டையும் அவன் போட்டிருந்த செருப்பும் அவனுக்கு உரிய சைஸ். 10 வயசு பையனுக்கு என்ன சைஸ் செருப்பு தேவைப்படும்? ஒருவேளை ஒரு 6 நம்பர் 6. ஆனா இருக்கும் பொழுது அவனுக்கு 50 வயதாகி விடுகிறது அல்லவா? அப்படியானால் அவனுடைய செருப்பினுடைய அளவு குறைந்தபட்சம் 9. 6 நம்பர் உள்ள செருப்பை போட்டவன் கானானுக்குள்ளே போகும் பொழுது அவன் வளருகிற பொழுது அவன் செருப்பும் வளருகிறது என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? அவர்கள் நடந்தாத்தானே தேய்வதற்கு. இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்திலே நடந்தார்கள் என்று நீங்கள் படிக்கலாம். ஆனால் கர்த்தர் என்னது? நான் என் தோளிலே சுமந்து கொண்டு வந்தேன், ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் இஸ்ரவேலர்களை நான் விடுதலையாக்கி அவர்களை என்னுடைய தோளிலே சுமந்தேன். அதனாலதான் செருப்பு தேயல. சட்டையை பாருங்க, அதுவும் வளருது. என்ன அழகான தெய்வம், என்ன ஒரு அற்புதமான தெய்வம். தன்னுடைய மனைவியினுடைய வஸ்திரம் பழசாய் போகாமலும் செருப்பு தேயாமலும் அவளுடைய விருப்பத்தின்படி எல்லாம் வனாந்தரத்திலே செய்து அவளுக்கு வெயில் அடிக்காமல் வெயில கருத்து போவாள் அல்லவா? ஆகவே மேகஸ்தம்பம் அது வெயில மறைச்சிக்கும். ஃபுல் ஏசி, நல்லா குழு 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 குழுன்னு வனாந்தரத்தில் போறா. இரவிலே தடுமாறி கீழே விழுந்து விடக் கூடாது என்பதற்காக அக்கினி ஸ்தம்பம். அது உஷ்ணம் வராது, வெளிச்சம் தான் வரும். அந்த அக்கினி ஸ்தம்பம் வெளிச்சத்தை தருமே தவிர உஷ்ணத்தை தராது. மேகஸ்தம்பம் உஷ்ணத்தை மேலேயே வைத்துக் கொண்டு கீழே குழு 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 என்கிற ஒரு ஏசியை கொடுத்தது. நானே ஊட்டியில இருந்து தான் இப்ப ஸ்டடி கொடுக்கிறேன். எனக்கு இப்ப வேர்த்து கொட்டுது. ஏன்னா சீட்டு பயங்கர சூடு, இங்கேயே வெப்பம் அதிகம். ஆனால் இயேசு கிறிஸ்து எவ்வளவு நல்லவர் பாருங்க. அவர்களை அவர் மிக
மிக அருமையாய் வழி நடத்தினார். அதுதான் தேன் நிலவு. சரி, ஓகே. இப்ப கல்யாணம் முடிஞ்சு தேன் நிலவு முடிஞ்சா அவங்க குடியிருக்கிறதுக்கு சொந்தமா வீடு வேணுமா வேண்டாமா? சொந்தமா தோட்டம் வேணுமா வேண்டாமா? பெண்ணுக்கு இயேசு கிறிஸ்து சீதனம் கொடுக்கிறார். யாருமே உலகத்துல பெண்ணு தான் சீதனம் கொடுக்கும். பெண்ணு வீட்டில் என்ன கொடுத்தாங்க அப்படி கேட்பாங்க. என்ன போடுவாங்க, என்ன வாங்கி தருவாங்க? வரதட்சணை. ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவன், உண்மையாகவே சொல்லுகிறேன், வரதட்சணை வாங்கி திருமணம் செய்தால் அவன் ஆவிக்குரிய கிறிஸ்தவனே அல்ல. அதனால என்ன கொடுப்பார்கள், என்ன போடுவார்கள், என்ன தருவார்கள் என்றெல்லாம் கேட்காமல் மணமகன் வீட்டாரே சீதனம் கொடுக்கிறார்கள். பைபிளுடைய சத்தியம் அதுதான். ஆபிரகாம் தன்னுடைய மகனுக்கு பெண்ணை பார்க்கும் பொழுது எலியேசர் தான் சீதனம் கொடுத்தான். அதைத்தான் இயேசு செய்கிறார். இஸ்ரவேலர்களை அவர் விடுதலையாக்கி அவர் அழகாய் வனாந்தரத்தில் வழி நடத்தி என்ன சீதனம் கொடுக்கிறார் என்றால், கட்டாத வீடு, நட்டாத திராட்சை தோட்டம், நடாத சகல தோப்புக்கள், விலை உயர்ந்த ஆசீர்வாதம் நிறைந்த கானான் தேசத்தையே கர்த்தர் இஸ்ரவேலர்களுக்கு தானமாக சீதனமாக கொடுத்தார். என்ன வாழ்க்கை! இந்த எகிப்தினுடைய செழிப்பை நீங்கள் வேதத்திலே ஏராளமாக வாசிக்கலாம். எகிப்தில் இருக்கிற ஒலிவ மரத்தினுடைய எண்ணெய், எகிப்தில் இருக்கிற அத்திப்பழங்கள், இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற ஒலிவ எண்ணெய், இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த திராட்சை தோட்டங்கள், அந்த அத்தி மரங்கள், அங்கே இருக்கிற கேதுரு விருட்சங்கள், தேவதாரு விருட்சங்கள், அந்த இஸ்ரவேல் நாட்டில் இருக்கிற எல்லாமே மிகவும் ஆசீர்வாதம் உள்ள செழிப்புள்ள ஒரு தேசத்தை இனமாக கொடுக்கிறார், இலவசமாக கொடுக்கிறார். ஏன் தெரியுமா? தன்னுடைய மனைவிக்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொடுத்த அருமையான ஒரு தேசம். நல்ல வாழ்க்கை தானே? நல்ல வாழ்க்கை தான், சூப்பரான வாழ்க்கை. எப்பயுமே திருமணம் பண்ணாலே ரெண்டு பேர் அவ்வளவு சந்தோஷமா, அவ்வளவு இன்பமா இருப்பாங்க. இயேசுவும் இஸ்ரவேலர்களும் அப்படித்தான் இருந்தார்கள் ஆரம்பத்திலே. ஒரு வசனம் படியுங்கள், எரேமியா புஸ்தகம் 2, எரேமியா 2:2. நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே, நீ விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இள வயதின் பக்தியையும், நீ பற்றி வந்த உன் இள வயதின் பக்தியையும், நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தை, நீ வாழ்க்கைப்பட்ட போது அப்படின்னா என்ன அர்த்தம்? வாழ்க்கைப்பட்ட போதுன்னா என்ன அர்த்தம்? நீங்க தொலைக்காட்சி பெட்டியை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். வாழ்க்கை போது அதான தமிழ். நீ வாழ்க்கைப்பட்ட பொழுது உனக்கு இருந்த நேசத்தையும் என்ன செய்திருக்கிறேன்? அப்ப கல்யாணமான புதுசுல அவ்வளவு அன்பா இருந்திருக்கிறாங்க. யாரு? இயேசு கிறிஸ்துவும் இஸ்ரவேலர்களும். இஸ்ரவேலர்களும் இயேசு கிறிஸ்துவும் அவ்வளவு அன்பாக, இள வயதின் பக்தி, இள வயதின் பணிவு, இள வயதின் அன்பு, அதாவது திருமணமான அன்பு. நீங்களும் உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும். கல்யாணமான புதுசுல மனைவி என்ன சொன்னாலும் புருஷன் கேட்டுக்கொள்வார், சிரிப்பார். வாடானாலும் அவருக்கு ஒரு சிரிப்பு வரும், போடானாலும் சிரிப்பு தான் வரும், கோபம் வராது. அது இள வயது, கல்யாணமான புதுசு. அதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு அத்தான் என்று கூப்பிட்டா கூட கோபம் வரும். ஆனால் ஆரம்பத்தில் என்ன சொன்னாலும் கோபம் வராது. 2 பேரும் விளையாடுவார்கள், தள்ளி விடுவார்கள், எட்டி உதைப்பார்கள், பலவிதமான காரியங்களை செய்தாலும் அது அவர்களுக்கு குற்றமாக தோணாது. காரணம் அன்பு. எந்த கணவனிடத்திலே அன்பு கடைசி வரைக்கும் இருக்கிறதோ மனைவி மேல் குற்றம் தோணாது. எந்த மனைவியினிடத்திலே அன்பு அதிகமாக இருக்கிறதோ, கடைசி வரை இருக்கிறதோ, கணவன் மேல் குற்றம் சொல்ல தோணாது. இதுதான் அந்த அன்பினுடைய அந்த இளவயது பிணைப்பு. திருமணமான புதுசுல இஸ்ரவேலர்களும் இயேசுவும் எப்படி இருந்தாங்களோ அப்படித்தான் இன்னைக்கு அநேக குடும்பங்கள் இருக்கு.
ஒரு குடும்பத்தில் மனைவி ஒரு நாள் தன்னுடைய புருஷனிடத்தில் வந்து, ஏங்க இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா அப்படின்னா, என்ன நாள், நமக்கு திருமணமாகி 15 வருஷம், இன்னைக்கு நம்முடைய வெட்டிங் டே, அதவே மறந்துட்டீங்களா அப்படி மனைவி சொன்ன உடனே புருஷன் சொல்கிறார், ஆமாம் என்ன பண்ணுறது, நான் உன்னை லவ் பண்ணும் பொழுது உங்கள் அப்பன் சொன்னான், என் பொண்ணை லவ் பண்ணி நீ திருமணம் செய்யலான்னு மட்டும் நினச்சிடாத, அப்படி ஏதாச்சும் உன்னை நீ செஞ்சைன்னா உன்னை கொண்டு போய் வேலூர் ஜெயிலில் 15 வருஷம் உள்ளே போட்டுருவேன் அப்படின்னு உங்கள் அப்பன் சொன்னான். அன்னைக்கு நான் போயிருந்தேன்னா இன்னைக்கு நான் ரிலீஸ் ஆகியிருப்பேன், என்ன பண்ணுறது அப்படின்னா. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நான் ரிலீஸ் ஆக முடியாமல் இருக்கிறேன்னு ரொம்ப வேதனைப்படுறான். அப்போ திருமணமான அந்த புதுசில் அவர்கள் இன்பமாகத்தான் இருந்தார்கள். 15 ஆண்டுகள் ஆன உடனே விடுதலை பெற வேண்டும் என்கிற ஆசைதான் வருகிறதே தவிர 2 பேரும் ஒருமித்து வாழ வேண்டும் என்கிற அறிவு வரவில்லை. இவ கல்யாணமான புதுசுல இப்ப மனைவியை கூப்பிட்டு வெளியே போறான்னு வச்சுக்கோங்களேன். வெளியே போகும் பொழுது அப்படி சர்ச்சு படிக்கட்டில் ஏறும் பொழுது கூட அந்த படிக்கட்டு காலை தட்டி விட்டால் படிக்கட்டை தான் திட்டுவான், மனைவியை திட்ட மாட்டான். படிக்கட்டை பார்த்து சொல்றான், சனியனே என் மனைவி காலை தட்டி விடுறேன்னு. அவ்வளவு பாசம். ஆனால் அதே ஒரு 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் அதே படிக்கட்டில் ஏறும் பொழுது படிக்கட்டு தட்டினால் படிக்கல்லை பார்த்து சனியனை என்று இவன் சொல்லுவதில்லை, தன் மனைவியை பார்த்து தான் சொல்லுவான், சனியனை பார்த்து வரக்கூடாதா என்று சொல்லுவான். இதற்குத்தான் சனி பெயர்ச்சி என்று அர்த்தம். படிக்கட்டில் இருந்தது 5 வருடத்திற்கு அப்புறம் மனைவிக்கு மேலே வந்துவிட்டது. எப்பயுமே அந்த அன்பு குறைய 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 கிறிஸ்துவுக்கு விரோதமாய் செய்ய வேண்டும் என்கிற ஒரு உணர்வு இஸ்ரவேலர்களுக்கு வந்துவிட்டது. இப்ப இங்க என்ன நடக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லி ஆக வேண்டும். ஏன் இந்த இஸ்ரவேலர்களை ஆண்டவர் டிவோர்ஸ் பண்ணுவதற்கு வேதம் சொல்லுகிற ஒரே ஒரு கருத்து தான் இருக்கிறது. வேறு எந்த காரணத்தினாலும் மனைவியை தள்ளிவிடக் கூடாது. ஒரே ஒரு காரணம். அந்த ஒரு காரணத்தை உபாகம புஸ்தகம் 24 1ஆம் வசனத்திலேயே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஒரு பெண்ணிடத்திலே லட்சையான காரியத்தை கண்டுபிடித்தால் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? தன்னுடைய புருஷனை கணவனை விட்டுவிட்டு வேற ஒரு புருஷனோடு கூட ஒரு ஸ்திரியானவள் தவறாக நடப்பாளானால் இந்த பாவத்தின் நிமித்தம் புருஷன் தன்னுடைய மனைவியை தள்ளிவிடலாம். 24:1 இருக்கிற வார்த்தை. இப்பொழுது நீங்கள் வாசிக்கிறீர்களா? எரேமியா புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கவனியுங்கள். ஒரு புருஷன் தன் மனைவியை தள்ளிவிட அவள் அவனிடத்திலிருந்து புறப்பட்டு போய் அந்நிய புருஷனுக்கு மனைவியானால் அவன் அவளிடத்தில் இனி திரும்ப போவானோ? அவளிடத்திலே திரும்ப போவானோ? அந்த தேசம் மிகவும் தீட்டுப்படும் அல்லவோ என்று மனுஷர் சொல்லுவார்கள். நீயோ வென்றால் அநேக நேசரோ. நீங்கள் இஸ்ரவேலர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீயோ வென்றால் அநேக நேசரோட வேசித்தனம் பண்ணினாய். இப்ப கவனிங்க இந்த வசனத்தை. அநேக நேசரோடு நீ வேசித்தனம், நேசரோடு. அப்ப அன்பு மாறிடுச்சுன்னு சொல்றாரு பாத்தீங்களா? என் மேல் நீ நேசமாக இருந்தாய், இப்பொழுது இஸ்ரவேலே நீ வேற ஒருவனுக்கு மேல் நேசமாக இருக்கிறாய், ஆகவே நீ வேசித்தனம் பண்ணுகிறாய் என்று கர்த்தர் குற்றம் சாட்டுகிறார். இப்ப யாருக்கு மேல இஸ்ரவேலர்கள் நேசமாக இருந்தார்கள்ங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும். யாருக்கு மேல இஸ்ரவேலர்கள் நேசமாக இருந்தார்கள் என்று சொன்னால் விக்கிரக ஆராதனையை வைத்துத்தான் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். என்ன விக்கிரக ஆராதனையை இஸ்ரவேலர்கள் செய்த பொழுது அது ஆவிக்குரிய விபச்சாரம்.
ஒரு தெய்வம் ஒருவர் இருக்கிறார், அவரை நேசித்த இஸ்ரவேலர்கள் அந்த தெய்வத்தை விட்டுவிட்டு இன்னொரு தெய்வத்துக்கு மேலே பற்றுதல் உள்ளவர்களாகி தெய்வம் என்கிற பெயரிலே இவர்களே எதையாயிலும் ஒன்றை செய்து வைத்துக் கொண்டு அதை தொழுவார்களானால், அதை வணங்குவார்களானால், அதற்கு இவர்கள் முழங்கால் படியிடுவார்களானால், இதைத்தான் வேத புஸ்தகம் பைபிள் சொல்லுகிறது, ஆவிக்குரிய விபச்சாரம், இதுதான் வேற செய்யப்படுகிற. இப்ப இஸ்ரவேலர்கள் இதை செய்தார்களா இல்லையா என்பதை நீங்கள் வேதத்தில் இருந்தே இதை நீங்கள் நிரூபிக்கலாம். 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 28, 29 வாசியுங்கள். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 28, 29. ஆனாலும் பெத்தேலிலும் தானிலும் வைத்த பொற்கன்று குட்டிகளால் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை யெகூ விட்டு விலகவில்லை. கர்த்தர் யெகூவை நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை விட்டு இஸ்ரவேலர்கள் நீங்கவில்லை. கர்த்தர் யெகூவை நோக்கி, என் பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாய் செய்து என் இருதயத்தில் இருந்தபடி 28ஆம் வசனம். இப்படியே யெகூ பாகாலை இஸ்ரவேலில் இராதபடி 10ஆம் அதிகாரம் 28வது வசனம். இப்படியே யெகூ பாகாலை இஸ்ரவேலில் இராதபடிக்கு அழித்து போட்டான். ஆனாலும் பெத்தேலிலும் தானிலும் வைத்த பொற்கன்று குட்டிகளால் வைத்த பொற்கன்று குட்டிகளால் இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தார்கள். நல்லா கவனிங்க, கன்று குட்டி. இந்த கன்றுக்குட்டிய இஸ்ரவேலர்கள் மத்தியில இதுதான் உங்கள் தெய்வம் அப்படின்னு கொண்டு வந்தது இஸ்ரவேலர்களின் முதல் ராஜாவாகிய யெரொபெயாம். இவன் ஏன் கன்றுக்குட்டிய கடவுள்னு கொண்டு வந்தான்? நீங்க இதனுடைய பிகினிங் போகணும், இதனுடைய ஆரம்பத்துக்கு போகணும். யாத்ராகம புஸ்தகத்தில் 32ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் கவனித்தால் இந்த கன்றுக்குட்டி வந்ததினுடைய ஆரம்பம் அதுதான். அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். இப்ப வனாந்தரத்திலே இஸ்ரவேலர்கள் வந்து கொண்டிருந்த பொழுதே இஸ்ரவேலர்களுடைய பொற்காதணிகளை, அவர்களுடைய நகைகளை, ஆபரணங்களை ஆரோன் வாங்கி கன்றுக்குட்டி ஒன்றை செய்தான் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. மோசே சீனாய் மலைக்கு போயிருக்கிறான். சீனாய் மலை ஆண்டவர் என்னையன்றி வேற தேவர்கள் உண்டாயிருக்க கூடாதுன்னு அங்க சொல்லும் பொழுது பிசாசு மலையின் அடிவாரத்தில ஒரு தேவனை அவன் வடிவமைக்கிறான். கர்த்தர் என்ன பிரமாணம் கொடுக்கிறாரோ அதற்கு நேர் எதிராகவே கீழே ஒரு தெய்வத்தை இவர்கள் உருவாக்குகிறார்கள். அது தெய்வம் என்று அங்கே எழுதியிருக்கும். அந்த வார்த்தையை கவனிங்கள். உங்கள் எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே, உங்கள் தெய்வங்கள் இவைகளே. கன்றுக்குட்டியை பார்த்து ஆரோன் சொல்றான், உங்கள் தெய்வம் இவைகளே என்று கன்றுக்குட்டியை அவன் செய்து வைக்கிறான். இப்ப அந்த மலையின் அடிவாரத்திலே என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் கீழே ஒரு 5 வசனத்தை நீங்கள் மெதுவாக வாசித்து பாருங்கள். பண்டிகை கொண்டாடுகிறார்கள், பலி செலுத்துகிறார்கள், தேவனை தூஷிக்கிறார்கள், விபச்சாரம் நடக்கிறது, மோசமான ஒரு சூழ்நிலை அந்த இடத்தில் காணப்படுகிறது. எந்த பிரமாணம் மேலே கொடுக்கப்படுகிறதோ அத்தனை பிரமாணத்திற்கும் எதிராகவே பிசாசு பாளையத்திலே இந்த வேலையை செய்தார். அப்ப கன்றுக்குட்டி அந்த இடத்துல வந்தது. ஆனால் மோசே என்ன பண்ணினான் என்றால், அதை அடித்து உதைத்து அதை நொறுக்கி அதை பவுடராக்கி அதை தண்ணியில தூவி கலக்கி எல்லாருக்கும் அப்படி ஜூஸா கொடுத்து விட்டான். கன்றுக்குட்டியை அழிச்சான். அப்புறம் வனாந்தரத்தில் கிடையாது. அதுக்கப்புறம் கானான் தேசத்தில் ரொம்ப நாளா கிடையாது. சவுல் ராஜாவாகிற பொழுது கிடையாது. தாவீது ராஜாவாகிற பொழுது கன்றுக்குட்டி கிடையாது. தாவீதுக்கு அப்புறம் சாலமோன் ராஜாவாகிற பொழுது கன்றுக்குட்டி கிடையாது. அதுக்கு சாலமோனுக்கு அடுத்தபடியா வேலைக்காரனுடைய மகன், நாபோத்தின் மகன் யார்? யெரொபெயாம்
ராஜாவான பொழுது இந்த இஸ்ரவேலர்கள் தேவனை தொழுது கொள்வதற்காக எருசலேமுக்கு போவார்கள். ஆகவே எருசலேமிலே தேவாலயம் இருக்கிறது, அங்கே போவார்கள். அது யூத ராஜாவினுடைய தலைமை பட்டணம், தலைநகரம். அப்ப யூத ராஜாக்களிடத்திலே போகக்கூடாது என்று சொல்லி இவன் கன்றுக்குட்டிகளை செய்து தன்னுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய தான் கோத்திரத்துக்கு சொந்தமான ஒரு இடத்திலும், அதே தான் கோத்திரத்துக்கு சொந்தமான பெத்தேல் என்கிற ஒரு இடத்திலும் கன்றுக்குட்டிகளை வைத்து முதலாவது பாவத்திற்கு நேராய் இஸ்ரவேலர்களை ஆண்டவரை விட்டு பிரித்து அவர்களை விக்கிரகத்துக்கு நேராக நடத்தினான். இப்ப நீங்க தொடர்ச்சியாக சில வசனங்களை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். 2 ராஜாக்கள் 17, 16, 17, 18 ஆகிய வேத வசனங்களை கவனியுங்கள். 2 ராஜாக்கள் 17, 16 இருந்து 18 வரைக்கும் படிங்க. தங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் விட்டுவிட்டு 2 கன்றுக்குட்டிகளாகிய வார்ப்பித்த விக்கிரகங்களை தங்களுக்கு உண்டாக்கி 2 கன்றுக்குட்டிகளாகிய வார்ப்பித்த விக்கிரகங்களை தங்களுக்கு உண்டாக்கி விக்கிரக தோப்புகளை நாட்டி வானத்தின் சேனைகளை எல்லாம் பணிந்து கொண்டு பாகாலை சேவித்தார்கள். அவர்கள் தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் தீக்கடக்க பண்ணி குறி கேட்டு நிமித்தங்கள் ஜோசியங்கள் பார்த்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு அவருடைய பார்வைக்கு பொல்லாப்பான காரியத்தை செய்கிறதற்கு தங்களை விற்று போட்டார்கள். ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலர்களின் மேல் மிகவும் கோபமடைந்து அவர்களை தம்முடைய முகத்தை விட்டு அகற்றினார். நீங்கள் இந்த அதிகாரத்தை நீங்கள் படிப்பீர்களானால் எல்லா இஸ்ரவேலர்களும் ஆண்டவருக்கு விரோதமாக பாகாலை செய்வித்தார்கள், அநேக தோப்புக்களை ஏற்படுத்தினார்கள், அநேகரை பணிந்து கொண்டார்கள். கர்த்தருக்கு கோபமாகிவிட்டது. ஒரு மனைவி பல தவறுகளை செய்யும் பொழுது புருஷன் போ என்று விரட்டி விடுவதில்லை, மன்னிக்கிறவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அப்படித்தான் பல முறை அவர்களை மன்னித்தார். அதற்கு வேதமே சாட்சியாக இருக்கிறது. இப்பொழுது எபிரேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், எரேமியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை கவனியுங்கள், பார்ப்போம். எரேமியா 3:7. அவள் இப்படியெல்லாம் செய்த பின்பு நீ என்னிடத்தில் திரும்பி வா என்று நான் சொன்னேன். அவளோ திரும்பவில்லை. பாத்தீங்களா? அப்ப இவ்வளவு தவறு செய்த இஸ்ரவேலை ஆண்டவர் வெறுத்து விட மனம் இல்லாமல், ஏன்? இவருக்கு அன்பு இருக்கிறது, அவளுக்கு அன்பில்லை. ஆகவே இவர் என்னிடத்தில் வா, மனம் திரும்பு என்று எவ்வளவோ சொன்னேன். இதை அவளுடைய சகோதரியாக யூதா என்கிற துரோகி கண்டால் சீர்கெட்ட இஸ்ரவேல் என்பவள் விபச்சாரம் பண்ணின முகாந்தரங்கள் எல்லாவற்றின் நிமித்தமும் நான் அவளை அனுப்பிவிட்டு அவளுடைய தள்ளுதல் சீட்டை அவளுக்கு கொடுத்த போதும் இப்ப இங்கதான் இந்த உபாகம புஸ்தகம் 24:1 முதல் 4 வசனங்கள் நிறைவேறுகிறது. எங்க நிறைவேறுகிறது? எரேமியா 3:8 நிறைவேறுகிறது. எரேமியா 3:8 இயேசு கிறிஸ்துவானவர் இப்பொழுது தள்ளுதல் சீட்டை அவர்களுக்கு கொடுக்கிறார். இப்ப இத எரேமியா இன்னும் கூட ரொம்ப அழகா சொல்றான். ஏற்கனவே நீங்கள் வாசித்தீர்கள், இப்ப முழுமையாக வாசியுங்கள். எரேமியா 31ஆம் அதிகாரம் 32வது வசனம். நான் அவர்களை பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராய் இருந்தும் நான் அவர்களுக்கு கணவராக இருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே. அப்ப அக்ரிமெண்ட்டை உடைச்சிட்டான் இஸ்ரவேலர்கள்.
இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த உடன்படிக்கை என்கிற அந்த அக்ரிமெண்ட்டை இஸ்ரவேலர்கள் உடைத்தபடியினால், அந்த பிரமாணத்தை மீறினபடியினால், இப்பொழுது இந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இயேசுவுக்கு வருகிறது. இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலர்களை தன்னுடைய மனைவி என்கிற ஸ்தானத்தில் இருந்து அவர்களை அவர் தள்ளினார் என்று வேதம் சொல்கிறார். அப்ப வேதம் என்ன சொல்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலர்களை புறம்பே தள்ளினார். உனக்கு நான் தெய்வம் இல்லை, நீ என்னுடைய மனைவியும் இல்லை என்று இயேசு கிறிஸ்து தள்ளினார். இயேசு கிறிஸ்து அவர்களை தள்ளினதை, இது எல்லாம் இவ்வளவும் நான் சொன்னதெல்லாம் தீர்க்க தரிசன வசனங்களில் இருந்து சொன்னேன், பழைய ஏற்பாட்டில் இருந்து சொல்லுகிறேன். இப்பொழுது இயேசு கிறிஸ்து உலகத்தில் மனிதனாக வருகிறார். இப்ப பாருங்க, இயேசு உண்மையாகவே மனிதனாக தெய்வம் வந்த பொழுது இஸ்ரவேலர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களா என்றால் இல்லை. இயேசுவை விசுவாசித்தார்களா என்றால் இல்லை. அந்த இஸ்ரவேலர்களை தேடிதான் இயேசு வருகிறார். ஆனால் அந்த இஸ்ரவேலர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்ப இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்த பொழுது 2 இடத்துல சொல்றாரு. மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு. என்ன சொல்றாரு? காணாமல் போன இஸ்ரவேலர்களை நான் தேடி வந்தேன், நீங்களும் காணாமல் போன இஸ்ரவேலர்களை தேடி போங்கள் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, மத்தேயு 15ஆம் அதிகாரத்திலே ஒரு கானானிய ஸ்திரீ இயேசுவின் இடத்திலே வந்து நன்மை செய்யும் என்று கேட்ட பொழுது, நான் இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி. அப்ப இயேசு யாரை தேடி வந்தார்? மறுபடியும் இஸ்ரவேலர்களைத்தான் தேடி வந்தார். ஆனால் இஸ்ரவேலர்களை அவர் திருமணம் செய்து கொள்ள முடியாது. காரணம் என்ன? இந்த நியாயப்பிரமாணத்தை நீங்கள் கவனித்தால் இந்த 4 வசனங்களிலே ஒரு கருத்து இருக்கிறது. என்ன கருத்து? முதல் புருஷன் எக்காரணத்தை முன்னிட்டும் தள்ளுதல் சீட்டை கொடுத்து விட்டால் மறுபடியும் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள கூடாது என்று அங்கு எழுதியிருக்கிறது. இயேசு கிறிஸ்து மறுபடியும் திருமணம் செய்யலாம் என்று நினைத்தால் கூட நியாயப்பிரமாணத்தின்படி அவர் இஸ்ரவேலர்களை திருமணம் செய்ய முடியாது. அதுதான் சத்தியம், அதான் உண்மை. அப்படியானால் என்ன நடக்கிறது என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது? அவர்களை மொத்தமாக அவர் என்ன செய்தார்? சிறையிருப்பிற்கு ஒப்பு கொடுத்தார். இந்த இஸ்ரவேலர்கள் சிறையிருப்பிலே அவர்கள் பிடிக்கப்பட்டு உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டு இஸ்ரவேலர்கள் காணாமலே போனார்கள். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து தேடி வந்தேன் என்று சொல்லுகிறார். இப்ப இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே யூதர்கள் மத்தியிலே ஊழியம் செய்கிறார். அந்த யூதர்களும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, இஸ்ரவேலர்களும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படியானால் என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்பொழுது இயேசு தனக்கு வரக்கூடிய ஒரு மனைவியை அவர் தேடிக்கொண்டு இருந்தார். இப்ப இயேசு கிறிஸ்து தேடுகிற அந்த 2வது ஒரு மனைவி ஸ்தானத்தில் யாரை வைக்க போகிறார்? யாரை அவர் தெரிந்து கொள்ளுகிறார்? எப்படி அந்த பெண் இயேசுவுக்கு மனைவியாக வருகிறார்கள் என்பதை ஒரு 10 நிமிடம் பிரேக்குக்கு அப்புறம் நாம் மறுபடியும் இந்த ஸ்டடியை நாம் கண்டினியூ பண்ணுவோம். நீங்களும் இப்பொழுது எழும்பி டீ காஃபி குடித்து விட்டு மறுபடியும் வந்து அமரலாம். 10 நிமிடத்தில் மீண்டும் உங்களை நான் சந்திப்பேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய வசனங்களை நாம் தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மனைவி ஸ்தானத்தில் இருந்தவர்கள் என்றும், நாளடைவிலே அவர்கள் விக்கிரக ஆராதனைக்கு சோரம் போனபடியினால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவர்களை தள்ளுதல் சீட்டை கொடுத்து அவர்களை
அனுப்பினார் என்றும், இயேசு கிறிஸ்து மறுபடியும் இந்த பூமிக்கு மனிதனாக வந்த பொழுது இஸ்ரவேலர்களை தேடினார். இஸ்ரவேலர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, யூதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. மறுபடியும் அவர்களை திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லை. காரணம், பிரமாணத்தில் எழுதப்பட்ட பிரமாணத்தின்படி இயேசு மறுபடியும் இஸ்ரவேலர்களை தனக்கு மனைவியாக்கி கொள்ள முடியாது என்பதை பற்றியும் நாம் பார்த்தோம். இப்பொழுது கிறிஸ்து இந்த பூமியிலே 3.5 ஆண்டு காலம் அவர் ஊழியம் செய்து கொண்டு வந்த பொழுது கர்த்தருடைய வார்த்தைகளை அவர் ஜனங்களுக்கு அறிவித்து கொண்டு வந்த பொழுது தான் ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி என்பதை பல முறை அவர் இஸ்ரவேலர்களுக்கு ஞாபகப்படுத்தினார். நான் பிரதான ஆசாரியர்களால் மரிப்பேன், பிரதான ஆசாரியர்கள் என்னை கொலை செய்வார்கள், நான் உலகத்தின் பாவத்திற்காக என்னுடைய ஜீவனை நான் கொடுத்து கொல்கதாவிலே என்னுடைய ஜீவனை நான் கொடுப்பேன் என்று தன்னுடைய மரணத்தை குறித்து சீஷர்களிடத்திலே 1-2 முறை அவர் பேசினார். அவரும் அதற்குத்தான் வந்தார் என்பதை நாமும் அறிந்திருக்கிறோம். இப்பொழுது இயேசு சொன்னதை நீங்கள் இப்பொழுது கவனிக்க வேண்டும். லூக்கா புஸ்தகம் 20வது வசனம். போஜனம் பண்ணின பின்பு லூக்கா 22:20வது வசனத்தை கவனிங்கள். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது என்றார். புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது என்றார். இப்ப இஸ்ரவேலர்களை 24:7-8 பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் பண்ணின உடன்படிக்கையில் தான் அவர்களை மனைவியாக்கினார். இப்பொழுது இயேசு கிறிஸ்து இங்கே என்ன செய்கிறார் என்றால், தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி, என்னுடைய சொந்த இரத்தத்தினால் இப்பொழுது நான் உங்களோடு கூட ஒரு புதிய உடன்படிக்கை பண்ணுகிறேன் என்று புறஜாதியார்கள் எல்லாரையும் தன்னுடைய மனைவி ஸ்தானத்திற்கு இயேசு கிறிஸ்து கொண்டு வருகிறார். அவர் இஸ்ரவேலர்களை திருமணம் செய்து கொள்ளவே முடியாது நியாயப்பிரமாணத்தின்படி. இப்பொழுது இயேசு கிறிஸ்து புறஜாதிகள் ஆகிய உங்களையும் என்னையும் அவர் தம்முடைய மனைவி ஸ்தானப்படுகிறார்களோ, அவருடைய இரத்தத்தினால் யார் மீட்கப்படுகிறார்களோ, ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்கள் எவர்களோ, அவரை விசுவாசிக்கிறவர்கள் எவர்களோ, அவரை நம்பி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, அவர்கள் அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய துணைவியாக மனைவியான ஸ்தானத்திற்கு மாற்றப்படுகிறார்கள் என்று இயேசு இங்கு சொல்லுகிறார். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வார்த்தையில இப்படி சொல்லு. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்திலே இப்படி சொல்லுகிறார். சகோதரரே, நீங்கள் எல்லாவற்றிலும் என்னை நினைத்துக் கொண்டு நான் உங்களுக்கு ஒப்புவித்தபடி நீங்கள் கட்டளைகளை கைக்கொண்டு வருகிறது நிமித்தம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2வது வசனம். சகோதரரே, கொண்டு நான் உங்களுக்கு ஒப்புவித்தபடி நீங்கள் கட்டளைகளை கைக்கொண்டு வருகிறது நிமித்தம் உங்களை புகழுகிறேன். 1 கொரிந்தியர் படிங்க பார்ப்போம். 1 கொரிந்தியர் 11:2. 1 கொரிந்தியர் 11. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக வார்த்தையா வாசிக்கிறார். கற்புள்ள கன்னிகை. இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் யாரை கற்புள்ள கன்னிகையாக சொல்லுகிறார் என்றால் சபை.
சபையை கற்புள்ள கன்னிகையாக யாருக்கு ஒப்பு கொடுக்கிறாரோ மணவாட்டி ஸ்தானத்தில் என்றால் கிறிஸ்துவுக்கு. கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு கற்புள்ள கன்னிகையாக உங்களை ஒப்பு கொடுக்கிறேங்கிறார். இப்ப சபை மணவாட்டிங்கிறத பவுல் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார். சபைதான் கிறிஸ்துவின் மணவாட்டி என்பதை பவுல் மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டு கால விசுவாசிகள் அத்தனை பேருக்குமே தெரியும். உங்களுக்கு கூட தெரியும், நான் கிறிஸ்துவின் மணவாட்டி, நான் கிறிஸ்துவினுடைய மணவந்து கொள்ளப்பட்டவள் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிந்த விஷயம். அப்ப உங்களை அவர் தம்முடைய சொந்த ரத்தத்திலே உடன்படிக்கை பண்ணி, சொந்த ரத்தத்தினால் உங்கள் பாவங்களை கழுவி, தம்முடைய ரத்தத்தினாலே உங்களை கைப்பிடித்து மனைவி ஸ்தானத்தில் இப்பொழுது அவர் சபைதான் அவருடைய மணவாட்டி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ உங்களை அவர் தெரிந்து கொண்டார் மணவாட்டியாக. சபைக்குள்ள இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் மணவாட்டி என்பது உலகமெங்கும் இருக்கிற சபைக்குள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகள். உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் இந்த அக்ரிமெண்ட் எப்படி நடைபெறுகிறது என்பதையும் நீங்கள் அறிய வேண்டும். 1 பேதுருவின் புஸ்தகத்திலே 1 பேதுரு புஸ்தகம் வாசிங்கள் 2ஆம் கடைசியில 2 வசனம். அதாவது இந்த ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானம் 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21 கவனியுங்கள். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாக இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் தேவனை பற்றுகிற நல் மனச்சாட்சியின் உடன்படிக்கை. இப்ப புதிய உடன்படிக்கை செய்வேன் என்று சொன்னாரே, அந்த உடன்படிக்கை தான் நீங்கள் கிறிஸ்துவை மணவாளனாக ஏற்றுக்கொள்ளுகிற ஞானஸ்நானத்தினால் பண்ணுகிற உடன்படிக்கை. இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினாலே சீஷர்களுக்கு சொன்னார் அல்லவா, நான் புதிய உடன்படிக்கை பண்ணுகிறேன் என்று. இந்த சத்தியம் கூட பழைய ஏற்பாட்டிலே எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ பழைய ஏற்பாட்டில் இன்னும் ஒரு வசனம் படியுங்கள். எரேமியா புஸ்தகம் 31 தான் 31ஆம் அதிகாரத்தில் 32ஆம் வசனத்தில் அவங்க உடன்படிக்கை உடைச்சிட்டாங்க. இப்போ 33ல இருந்து படிங்க. அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து நான் என்னுடைய நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் அவர்களுடைய இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன் அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று அவர்கள் என்னுடைய ஜனமாக இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுவேன் என்று எரேமியாவில் சொல்றாரு. பார்த்தீங்களா, இஸ்ரவேல் குடும்பம் யூதா குடும்பம்னு சொல்றாரு. இந்த இஸ்ரவேல் குடும்பம் யூதா குடும்பம் என்பது எழுத்தின்படி இருக்கிற இஸ்ரவேலன் அல்ல, எழுத்தின்படி இருக்கிற யூதன் அல்ல, ஆவிக்குரிய இஸ்ரவேலன், ஆவிக்குரிய யூதர்கள். இப்ப ரோமர் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 28, 29 கவனியுங்கள். ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பான யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் அல்ல, உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்பொழுது நாம் தான் ஆவிக்குரிய யூதர்கள், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். நம்மோடு கூட உடன்படிக்கை செய்வார் என்று எரேமியா 31, 33, 34 சொன்னாரே, அதைத்தான் இயேசு கிறிஸ்து லூக்கா 22:20 செய்கிறார். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு ஞானஸ்நானத்தினாலே உடன்படிக்கை பண்ணுகிறீர்கள் சொல்றார். என்ன உடன்படிக்கை தெரியுமா? அவர் என்னுடைய மணவாளன், அவருடைய மணவாட்டி நான், சபை கிறிஸ்துவின் மணவாட்டி என்கிற ஒரு உடன்படிக்கை. இப்ப நமக்கெல்லாம் உடன்படிக்கை தான் பண்ணியிருக்கோம்.
இன்னும் கல்யாணம் ஆகலை, சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற பொழுதுதான் கிறிஸ்துவுக்கும் நமக்கும் திருமணம் நடைபெறும் என்று பைபிள் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் கவனியுங்கள். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். யாரு அவருடைய மனைவி? சபை. என்ன பாக்கியம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே! உங்களை கிறிஸ்து தனது மனைவி ஸ்தானத்திலே ரட்சித்து சபையில் வைத்திருக்கிறார் என்றால் நாம் எவ்வளவு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், எவ்வளவு நீதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இனி அவர் வருகிற பொழுது மணவாட்டி சபையாகிய உலகமெங்கும் இருக்கிற ஆவிக்குரிய சபைகளை அவர் எடுத்துக்கொள்ள வருகிறார். அப்படி அவர்களை எடுத்துக்கொள்வாரானால் என்ன ஒரு மேன்மையான ஸ்தானம் நமக்கு! சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் தன்னுடைய மனைவி ஸ்தானத்தில் வைத்து நம்மை கனம் பண்ணுவார் என்றால், நமக்கு அவர் கொடுக்க வேண்டிய மரியாதை மதிப்பை கொடுப்பார் என்றால், நம்மை உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களை விட விசேஷித்ததான மனிதர்களாக நம்மை தெரிந்து கொண்டாரே, நாம் எந்த அளவிற்கு ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாக வாழ வேண்டும். இப்ப அவர் வருகிற அந்த வருகையின் பொழுதுதான், அந்த வருகையை தொடர்ந்து கிறிஸ்துவுக்கும் நமக்கும் திருமணம் நடைபெறும் என்பதையும் 9ஆம் வசனத்திலே நம்முடைய திருமணத்தின் பொழுது நடத்தப்படுகிற விருந்தையும் அங்கு ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். பின்னும் அவன் என்னை நோக்கி ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றார். நமக்கு திருமணமும் நடைபெறும், விருந்தும் நடைபெறும் என்று பார்க்கிறோம். அந்த சத்தியத்தை நான் அடுத்த வாரத்திலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுவேன். இப்பொழுது ஒன்றை சொல்லி இந்த முதல் பகுதியை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். இஸ்ரவேலர்களை அவர் மனைவியாக தெரிந்து கொண்டு, இஸ்ரவேலர்கள் அந்நிய தேவர்களை அவர்கள் தொழுது கொண்டபடியினால் அந்த ஆவிக்குரிய விபச்சாரத்தின் நிமித்தம் கர்த்தர் அவர்களை தள்ளிவிட்டார். இயேசு கிறிஸ்துவானவர் தமக்கு மனைவி என்கிற ஸ்தானத்திலே வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் ஆவிக்குரிய விபச்சாரம், அந்நிய தேவர்கள் பக்கமாக திரும்ப மாட்டோம் என்கிற ஒரு நம்பிக்கை இயேசுவுக்கு வந்திருக்கிறது, இருக்கிறது. இந்த அசைக்க முடியாத இந்த நம்பிக்கை இயேசுவுக்கு வந்ததற்கு என்ன காரணம்? நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக அந்நிய தேவர்களை பின்பற்ற மாட்டீர்கள், இஸ்ரவேலர்களைப் போல சோரம் போக மாட்டீர்கள் என்று உங்களை குறித்து அவர் நம்புகிறாரே, அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நான் சொல்ல மாட்டேன். நீங்களே கமெண்ட்ஸ் பகுதியில், இல்லாவிட்டால் வாட்ஸ்அப் மூலமாக, SMS மூலமாக ஏன் உங்களை நம்புகிறார், ஏன் நீங்கள் மறுபடியும் அதை செய்ய மாட்டீர்கள் என்று ஆண்டவர் உங்களை குறித்து நம்புவதற்கு என்ன காரணமாக இருக்கும் என்பதை நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நாளைய தினத்திலே ஏன் உங்களையும் என்னையும் கர்த்தர் அந்த அளவிற்கு நம்புகிறார் என்பதற்குரிய பதிலை ஒரே வார்த்தையில நாளைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுவேன். இந்த வேத பகுதி இதோடு நிறைவு பெறுகிறது. 4 வசனம். இப்பொழுது இன்னும் ஒரு வசனத்தை, இதை தொடர்ச்சியாக ஒரு வசனத்தை இயேசு எப்படி நிறைவேற்றினார், நியாயப்பிரமாணத்தை இயேசு எப்படி நிறைவேற்றினார் என்பதை உங்களோடு கூட சொல்லி நான் இந்த நாள் வேத ஆராய்ச்சியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். இதே உபாகமம் 24ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்தை வாசிப்போம். ஒருவன் ஒரு பெண்ணை புதிதாய் விவாகம் பண்ணி இருந்தால், ஒருவன்
ஒரு பெண்ணை புதிதாக விவாகம் பண்ணி இருந்தால் அவன் யுத்தத்திற்கு புறப்பட வேண்டாம், அவன் மேல் யாதொரு வேலையும் சுமத்த வேண்டாம். அவன் ஒரு வருஷ பரியந்தம் தன் வீட்டில் தன் இஷ்டப்படி இருந்து தன் விவாகம் பண்ணின ஸ்திரியை சந்தோஷப்படுத்துவானாக. திரிகையின் அடிக்கல்லையாவது 5 மட்டும்தான். இப்ப ஒருவன் ஒரு ஸ்திரியை விவாகம் பண்ணினால், ஒரு ஸ்திரியை விவாகம் பண்ணினால் அவன் ஒரு வருஷம் வேலைக்கு போகக்கூடாதான். யுத்தத்துக்கு என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. அந்த ஒரு வருஷம் ஏன் யுத்தத்திற்கு போகக்கூடாது என்றால், அவன் யுத்தத்திலே ஒருவேளை மரித்து போவானேயானால் இவள் விதவையாகி விடுவாள். ஆகவே 1 இயர் வேலைக்கு போகாமல் தன் இள வயதின் மனைவியோடு கூட அவர்கள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று நியாயப்பிரமாணத்திலே இது ஒரு பிரமாணம். நீங்கள் பழைய ஏற்பாட்டிலே அநேக இடங்களிலே வாசிக்கலாம். ஏன் இந்த பிரமாணத்தை கர்த்தர் கொடுத்தார் என்றால், திருமணமான புதுசே அவள் விதவையாக கூடாது என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே அவர்கள் திருமணமானால் 1 வருடம் பிரியாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் வேத சத்தியம். அவர்கள் ஒருவேளை வெளிநாட்டில் வேலை செய்தாலும் திருமணமானால் 1 வருடமாகிலும் அவர்கள் வாழ வேண்டும். அவர்கள் யுத்தத்திலே வேலை செய்தாலும் இராணுவத்திலே பணிபுரிந்தாலும் திருமணமானால் 1 வருட காலம் மனைவியோடு வாழ வேண்டும். இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த நியாயப்பிரமாணம். உண்மையாகவே இதை உலகத்தில் எந்த மனுஷனும் பின்பற்ற முடியாது. இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ கல்யாணம் பண்ண எத்தனை நாள் லீவ் போடுவீங்க? மேக்சிமம் மிஞ்சி போனால் ஒரு வாரம், இல்லைன்னா 10 நாள் வச்சுக்கோங்களேன். ஒரு 10 days நீங்கள் லீவ் போட்டீங்கன்னா 10 நாள் மனைவியோடு கூட இருப்பதும் 2வது நாள்லேயே வேலைக்கு ஓடுவதும் அந்த மனைவியை பொறுத்து தான். நீங்கள் எத்தனை நாள் மனைவியோடு கூட உல்லாசமாக சுத்துவீர்கள் என்பது அவளை பொறுத்துத்தான். சிலரெல்லாம் 10 நாள் லீவ் போடுவான், அப்புறம் 3வது நாளே போய் வேலைக்கு சேர்ந்துருவான். அவ்வளோதான் அவனால் முடியும், அதுக்கு மேலே சுத்த முடியாது அவனால். அப்படியானால் ஏன் பிரமாணம் இப்படி சொல்லுகிறது என்றால், இதை யாராலும் நிறைவேற்ற 1 வருஷம் நீங்கள் லீவ் போட்டீங்கன்னா உங்கள் கம்பெனி சொல்லும், எப்பா அப்படியே இருந்துடலாம். பிரைவேட் கம்பெனியும் ஒத்துக்காது, அரசாங்கமும் ஒத்துக்காது. இப்போ அரசாங்கத்தில் 1 இயர் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சார், 1 இயர் எனக்கு லீவ் வேணும், யாராச்சும் கேட்க முடியுமா? அப்போ மனிதர்களால் கை கொள்ள முடியாத நியாயப்பிரமாணம் இஸ்ரவேலர்கள் கை கொண்டார்கள். இஸ்ரவேலர்கள் இந்த பிரமாணத்தை கை கொண்டார்கள். இருந்தாலும் எல்லாரும் கை கொள்ள முடியாது, ஒரு சிலர் கை கொண்டிருப்பார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் வேதத்தில் எங்கும் எழுதப்படவில்லை திருமணத்திற்கு அப்புறம் 1 வருடம் வேலைக்கு போகாமல் இருந்தார்கள் என்று எங்கே வசனம் வாசிக்க முடியாது. இயேசு ஒருவரே இந்த பிரமாணத்தையும் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். இப்ப நான் சொன்னேன், இயேசுவுக்கு கல்யாணம் முடியுதுன்னு சொன்னேன். எப்ப முடியுது? வெளிப்படுத்தின விசேஷம் 19:7 தான் கல்யாணம் முடியுது. யாருக்கு? இயேசுவுக்கும் சபைக்கும். மறுபடியும் கூட அந்த வசனம் வாசிப்போம். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். இப்ப நமக்கும் இயேசுவுக்கும் தான் இந்த 19ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல திருமணம் நடக்கு. இப்ப நம்ம திருமணத்துக்கு அடுத்தபடி 1 வருடம் வேலைக்கு போகக்கூடாது, நம்மளும் வேலை செய்யக்கூடாது, இயேசு கிறிஸ்துவும் வேலை செய்யக்கூடாது. இப்ப 1 வருடம் என்று நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது. ஆனால் கர்த்தருடைய பார்வையிலே 1 நாள் 1000 வருஷம். இதை பேதுரு அப்போஸ்தலன் ரொம்ப அழகாக எழுதினார். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். கர்த்தருடைய பார்வைக்கு 1 நாள் 1000 வருஷம், 1000 வருஷம் நேற்று கழிந்த 1 நாள் அப்படி எழுதினார். அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய பார்வையிலே 1 வருஷம் என்பதை கூட நீங்கள் 1000 வருஷம் என்று எடுத்துக்கொள்ளலாம். இப்ப இயேசு கிறிஸ்து பாருங்க, திருமணம் செய்து அடுத்து இந்த உலகத்தில 1000 வருஷம் அவர் ஆளுகை செய்கிறாரே, அந்த 1000 ஆண்டு சபையோடு திருமணம் செய்ததனுடைய
தேன் நிலவு நாட்கள். இப்ப இஸ்ரவேலர்கள் திருமணம் செய்து 40 வருஷம் தானே வனாந்தரத்துல தேன் நிலவு. பாருங்க, உங்களுக்கும் எனக்கு என்ன பாக்கியம். இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் மனைவியா எப்ப மாறுறோமோ, அந்த ஸ்தானத்துக்கு எப்ப மாறுறோமோ, அதுக்கு அடுத்தபடியா 1000 வருஷம் இந்த பூமி அவ்வளவு சமாதானமா இருக்கும். இந்த பூமி 1000 ஆண்டு காலம் ஆசீர்வாதமாக இருக்கும். அதுதான் தேவன் சபைக்கு கொடுக்கிற தேன் நிலவின் நாட்கள். 1000 இயர் ஹனிமூன். இப்ப இயேசு தான் அதை நிறைவேற்றார். வேற யாராலும் அதை நிறைவேற்ற முடியாது. ஆகையினால இந்த 1000 வருட அரசாட்சியை பற்றி கூட நான் உங்களுக்கு அடுத்து 3வது வாரத்திலே மிக தெளிவாக உங்களுக்கு நான் அதை விளக்கி காண்பிப்பேன். ஆகவே இந்த நாட்களிலே நீங்கள் ஒன்றை விளங்கி கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து நம்மை சபையை மணவாட்டியாக வைத்திருக்கிறார். அப்படியானால் இந்த மணவாட்டிக்கு நிறைய தகுதிகள் இருக்கிறது. அதையெல்லாம் சொல்ல எனக்கு நேரமில்லை. அவர்கள் எப்படி மணவாட்டி ஸ்தானத்தில் கடைசி வரையிலும் உண்மையாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறபடியெல்லாம் நாம் அப்படி வாழ்கிற பொழுது நிச்சயமாகவே அவருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு எந்த சந்தேகமும் இல்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே 2 நியாயப்பிரமாணங்கள் இயேசுவில் எப்படி நிறைவேறிற்று என்பதை நாம் பார்க்கிறோம். 3வது ஒரு வசனத்தையும் நான் உங்களுக்கு விளக்கி காண்பிக்க ஆசைப்படுகிறேன். இப்பொழுது வாசியுங்கள் 6வது வசனம். திரிகையின் அடிக்கல்லையாவது அதன் மேற்கல்லையாவது ஒருவரும் அடகாக வாங்கக்கூடாது, அது ஜீவனை அடகு வாங்குவது போலாகும். திரிகையின் அடிக்கல்லையாவது அதன் மேற்கல்லையாவது ஒருவரும் அதை மேற்கல்லையாவது ஒருவரும் அடகாக வாங்கக்கூடாது, அடகாக வாங்க கூடாது, அது ஜீவனை அடகு வாங்குவது போலாகும். அது ஜீவனை அடகு வாங்குவது போலாகும். அருமையான சகோதரிகளுக்கு இது நல்லா தெரியும். திரிகைனா தெரியுமா உங்களுக்கு? திரிகை கீழே ஒரு வட்டமான ஒரு கல், மேலே ஒரு வட்டமான ஒரு கல், நடுவிலே கொஞ்சம் பள்ளம், அதில் தானியங்களை போடுவார்கள். அதில் ஒரு குச்சி இருக்கும், அதில் மேல் கல்லை சொருவிட்டு தானியத்தை போடுவாங்க. அந்த கல்லின் ஓரத்தில் ஒரு குச்சி இருக்கும். அந்த குச்சியை பிடிச்சி அப்படியே திருகுவாங்க. அப்படி திருகுனாங்கன்னா அந்த 2 கல்லும் தானியத்தை அரைத்து மாவாக வெளியே வந்து விடும். இதுதான் திரிகை. இது இப்போ உள்ள சகோதரிகளுக்கு இதெல்லாம் தெரியாது. ஏன்னா கிரைண்டர், மிக்சி எல்லாம் வந்துருச்சு. யார் இந்த காலத்தில் திரிகை ஆட்டுறா, அம்மி அரைக்கிறா, மாவாட்டுறா? அதெல்லாம் கிடையாது. அதனால ஸ்திரீகள் தங்களுடைய பலனையே இழந்து விட்டார்கள். அந்த காலத்தில் ஸ்திரீகள் திரிகை திரிப்பதும், உரல்ல போட்டு இடிப்பதும், அவர்கள் அம்மி அரைப்பதும், அது உடம்புக்கு அவ்வளவு ஆரோக்கியம் அவர்களுக்கு. இன்றைக்கு அந்த ஆசீர்வாதம் எல்லாம் இல்லை. பரவாயில்லை. இப்ப திரிகையின் அடிக்கல்லையாவது மேற்கல்லையாவது அடமானம் வைக்கக்கூடாது அப்படின்னு நியாயப்பிரமாணம். இதை எப்படி இயேசு நிறைவேற்ற முடியும்? இதையும் இயேசுதான் நிறைவேற்ற முடியும். வேறு யாராலும் நிறைவேற்ற முடியாது. நீங்கள் இந்த திருகையை குறித்து பைபிள்ல நிறைய வசனம் வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் இந்த திரிகையை வேறு வார்த்தையில சொல்லுவார், எந்திரக்கல். ஒருவன் இடறல் உண்டாக்கினால் அவன் கழுத்திலே எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே போடுங்கள் என்று இயேசு சொன்னாரே, அதான் திரிகை. அதான் திரிகை. இப்ப மத்தேயு புஸ்தகம் 24:41 படியுங்கள். 2 ஸ்திரீகள் எந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள். 2 ஸ்திரீகள் எந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள். ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். இப்ப என்ன இங்க எழுதப்பட்டு இருக்கிறது? 2 ஸ்திரீகள் எந்திரம் அரைப்பார்கள்னா அதுதான் திரிகை.
இதைத்தான் இன்னொரு வார்த்தையில எந்திரம் என்று பைபிள் சொல்லுகிறது. இஸ்ரவேலர்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்ன தெரியுங்களா? அவர்கள் எந்திர சத்தத்தை கேட்கும் பொழுது சந்தோஷப்படுவார்களாம். மணவாளனின் சப்தம் எப்படி இருக்குமோ, மணவாட்டியின் சப்தம் எப்படி இருக்குமோ, ஒரு கல்யாண வீட்டில் எவ்வளவு கலகலப்பா இருக்கும், அந்த மகிழ்ச்சி இஸ்ரவேலர்களுக்கு ஒவ்வொரு நாளும் அவர்கள் திரிகையிலே மாவை அரைக்கிற பொழுது அந்த சந்தோஷம் வருமா. அப்படி எரேமியா சொல்லுகிறார். இப்ப இந்த திரிகை இஸ்ரவேலர்களுக்கு அடமானமாக வைக்கக்கூடாதுரா, அது உங்கள் ஜீவன்கிறார். திரிகைப்பட்டு வனாந்தரத்திலே பிரயாணம் பண்ணுகிறார்கள். இப்ப வனாந்தரத்தில் பிரயாணம் பண்ணும் பொழுது அவர்கள் அறுவடை செய்யவில்லை. ஏனென்று கேட்டால் விதைக்கவில்லை. அப்படியானால் அறுக்கவும் இல்லை. கோதுமையும் கிடையாது, அரிசியும் கிடையாது, கேழ்வரகு கிடையாது, கம்பு திணை எதுவுமே கிடையாது. ஆனால் தேவன் அவர்களுக்கு பரலோகத்தில் இருந்து ஒரு தானியத்தை கொடுத்தார். அதற்கு பெயர் தான் மன்னா. பரலோகத்திலிருந்து ஒரு தானியம் வனாந்தரத்திலே விழுந்து கிடக்கும். இஸ்ரவேலர்கள் அந்த தானியத்தை கூட்டி வாரி தங்கள் வீட்டுக்கு கொண்டு போவார்கள். அதை அப்படியே சமைக்க முடியாது, அதை அப்படியே சாப்பிடவும் முடியாது. இப்பொழுது ஒரு வசனத்தை வாசியுங்கள், ஒரு உண்மை புரியும். என்னாகம புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 8வது வசனம். என்னாகமம் 11:8. ஜனங்கள் போய் அதை பொறுக்கி கொண்டு வந்து எந்திரங்களில் அரைத்தாவது ஜனங்கள் போய் அதை பொறுக்கி கொண்டு வந்து, எதை? மன்னாவை பொறுக்கி கொண்டு வந்து எந்திரங்களில் அரைத்தாவது. இதுதான் திரிகை. எந்திரங்களில் அரைத்தாவது, உரல்களில் இடித்தாவது. உரல் தெரியுமில்ல உங்களுக்கு? அப்படி அது நீளமா இருக்கும், அது அப்படியே நீளமா வரும், ரவுண்டா இருக்கும், சென்டர்ல ஒரு பள்ளம் இருக்கும். அதுல தானியத்தை போட்டு உலக்கையை வச்சு நல்லா குத்துவாங்க. அந்த காலத்து சகோதரிகள் எங்க வீட்டில எல்லாம் அது செஞ்சதை நான் கண்ணில் பார்த்துருக்கேன். அப்ப இஸ்ரவேலர்கள் எந்திரங்களில் அந்த மன்னாவை அரைத்து மாவாக்கிதான் அப்பம் சுட வேண்டும். அந்த அப்பம் தேனிட்ட பணியாரம் போல் இருக்கும். அந்த அப்பம் ஒலிவ எண்ணெயின் ருசி போல் இருக்கும். இப்ப அந்த தானியத்தை அவர்கள் எந்திரத்தில் போட்டு நன்றாக உரல்ல போட்டு குத்தி, இல்லாவிட்டால் திரிகையில போட்டு அரைத்து தான் சமைக்க வேண்டும். எனக்கு ஒரு கேள்வி. எகிப்தில் இருந்து இஸ்ரவேலர்கள் வீட்டை விட்டு வெளியே போகும் பொழுது எதை எடுத்தார்களோ எடுக்கவில்லையோ எனக்கு தெரியாது, எல்லா குடும்பமும் இந்த திரிகையை கட்டாயம் சுமந்திருப்பார்கள். இந்த திரிகை இல்லாவிட்டால் வனாந்தரத்திலே பெய்யப்படுகிற மன்னாவை அவர்கள் எந்திரத்தில் அரைக்க முடியாது. அப்ப அங்க எந்திரம் இருக்கு, வனாந்தரத்தில் ஒவ்வொரு வீட்டிலையும் எந்திரம் இருக்கு. ஏன் எந்திரத்தை எடுத்துக்கொண்டு போனார்கள் எகிப்திலிருந்து? அதுதான் அவர்களுக்கு ஜீவன். இப்ப ஒரு வீட்டுல எந்திரம் இல்லை கூட சாப்பிட முடியாது. எந்திரம் இல்லைன்னா மன்னா கிடைச்சாலும் சாப்பிட முடியாது. ஆகையினாலதான் இஸ்ரவேலர்கள் ரொம்ப புத்திசாலித்தனமா எகிப்தை விட்டு அவர்கள் புறப்படும் பொழுது அந்த திரிகையும் கழுதையில சுமந்துட்டு போனானோ, இல்ல வண்டியில சுமந்துட்டு போனானா, இல்ல முதுகுல சுமந்தானா தெரியாது, அதை எடுத்துக்கொண்டு போனான் என்பது உண்மை. இந்த வசனம் சொல்லுகிறது. ஆகையினால தான் இந்த கல்லை அடமானம் வைக்க கூடாது. இப்போ ஒரு குடும்பம் இந்த திரிகையை இன்னொரு வீட்டுக்கு அடமானம் வச்சிருச்சு. எப்ப எனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடு, இந்தா என் எந்திர கல்லை உனக்கு தர்றேன் அப்படின்னா, இவன் அடுத்த 1000 ரூபாயை கொடுத்து அதை மீட்டு கொள்ளுகிற வரையிலும் இவன் வீட்டில் சோறு இருக்காது. 1000 ரூபாய் வச்சு என்ன பண்ண? சோறு இருக்காது. இவன் தானியம் கிடைத்தாலோ இல்லாவிட்டால் வேறு ஏதாச்சும் தானியத்தை அந்த காசுக்கு வாங்கினாலோ அதை இவன் மாவாக்குவதற்கு வழி கிடையாது. இன்றைக்கு பிரச்சனை இல்லை, மாவாகவே அரைத்து விற்கிறார்கள். மாவாக மட்டும் விற்கவில்லை, மாவை அவர்கள் சப்பாத்தியாக புரோட்டாவாக சுட்டே விற்கிறார்கள். அப்படி ஓடி போனா அப்படி டப்புன்னு வாங்கிட்டு வந்து அப்படி சுடுகல்ல போட்டு சாப்பிட்டு போயிடலாம். இன்னைக்கு அப்படி உலகம் முன்னேற்றம் அடைந்து விட்டது. ஆனால் அன்றைக்கு அப்படி அல்ல. அந்த எந்திரக்கல் வீட்டிலே இருக்க வேண்டும். சரி, இப்ப அதனாலதான் அது ஜீவன் சொன்னார். இப்ப இது இயேசுவுக்கு எப்படி இது மேட்ச் ஆகும் அப்படின்னா, புதிய ஏற்பாட்டுக்கு வாருங்க.
இப்ப யோவான் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே 48வது வசனம் எல்லாருக்கும் தெரியும். யோவான் 6:48 நானே ஜீவ சத்தம் வாசி ஜீவ அப்பம் நானே, ஜீவ அப்பம் நானே. இப்ப இயேசுதான் அப்பம். இப்ப இயேசு ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அந்த அதிகாரத்தை நீங்கள் அப்புறம் பொறுமையா வீட்டில் படித்து பாருங்கள். வானத்திலிருந்து இறங்கி வந்த மன்னாவை இஸ்ரவேலர்கள் புசித்தார்கள், மரித்தார்கள். ஆனால் என்னை புசிக்கிறவன், என் மாம்சத்தை புசிக்கிறவன் ஒரு காலும் மரிக்க மாட்டான் அப்படி சொல்றார். வானத்திலிருந்து வந்த மன்னாவை எப்படி புசித்தார்கள்? எந்திரத்திலே அரைத்து புசித்தார்கள், மரித்தார்கள். நான் வானத்திலிருந்து இறங்கி வந்த மன்னா, அவன் மரிக்க மாட்டான். அப்ப இயேசு கிறிஸ்து பரத்திலிருந்து வந்த மன்னாவும் தன்னையும் ஒன்றாகவே சொல்லுகிறார். அப்படியானால் இந்த இயேசு கிறிஸ்து மன்னாவாக இருப்பாரானால் இவரை எப்படி புசிக்க முடியும்? இவரை திருகையிலே போட்டு ஆட்டினால் ஒழிய, திருகையிலே போட்டு அரைத்தால் ஒழிய இவர் மாவாகாத பட்சத்தில் இவரை நாம் புசிக்க முடியாது என்பது 100% உண்மை. ஆகையினால தான் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை எப்படி நொறுக்கினார், எப்படி இடித்தார், எப்படி பிற்கப்பட்டார் என்றால் சிலுவை மரணத்தினாலே இயேசு கிறிஸ்துவானவர் நொறுக்கப்பட்டார். ஏசாயா புஸ்தகம் 53ஆம் அதிகாரத்திலே இப்படியே இந்த வார்த்தை எழுதப்பட்டு இருக்கிறது. 5வது வசனத்தை கவனித்தால், அவர் நம்முடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டார். வாசியுங்கள். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தமும் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தமும் அவர் நொறுக்கப்பட்டார். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நொறுக்கப்பட்டார் என்றால் சிலுவையிலே அவர் திரிகையிலே ஒரு தானியம் அரைபடுவது போல இயேசு சிலுவையிலே தன்னுடைய சரீரத்தை பிற்க கொடுத்து, அதை உடைக்க கொடுத்து, அதை சிதைக்க கொடுத்து, அவர் திருகையில் மாவானது போல சிலுவையிலே அவர் மாவானார். இப்பொழுது சொல்லுகிறார் இயேசு, நான் அரைக்கப்பட்டவன், சிலுவையிலே நொறுக்கப்பட்டவன், உடைக்கப்பட்டவன், சிதைக்கப்பட்டவன். இப்பொழுது என்னுடைய மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை நீங்கள் பானம் பண்ணினால் நித்திய ஜீவன் உங்களுக்கு உண்டு. இப்ப யோவான் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 54, 56 அதை படியுங்கள். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான். இப்ப இந்த வசனங்களை கவனிங்க. 54 மறுபடியும் படியுங்கள். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு, என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். நித்திய ஜீவன் உண்டு. இப்ப இயேசுவின் மாம்சம், இயேசுவின் ரத்தம் தான் நித்திய ஜீவனை கொடுக்கிறது. 56 படிங்க. என் மாம்சத்தை புசித்து, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன், என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா அவன் மரித்தாலும் அவன் உயிரோடு கூட எழும்புவான். நித்திய ஜீவனை நான் அவனுக்கு கொடுப்பேன். நமக்கு எது ஜீவன்? இயேசு. இந்த இயேசு என்கிற மன்னா திருகையிலே அரைக்கப்பட்டது போல் சிலுவையிலே அரைக்கப்பட்டதினால் அவர் நம்முடைய ஜீவனாக இருக்கிறார். இந்த திருகை, இப்ப திருகையை அடமானம் வைக்க கூடாது இஸ்ரவேலர்கள். திருகையை அடமானம் வைத்தால் அது ஜீவனை அடமானம் வைப்பதற்கு சமம். அதுபோலத்தான் நம்மை மீட்டுக்கொண்ட, நமக்கு ஜீவ அப்பத்தை கொடுக்கிற அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, சிலுவையின் உபதேசத்தை, அந்த சிலுவையின் மகிமையை, கிறிஸ்துவின் மேன்மையை நாமும் அடமானம் வைக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் ஊழியம் செய்கிறேன் என்கிற பெயரில் இயேசுவை விற்று கொண்டிருக்கிறார்கள், இயேசுவை விலை பேசுகிறார்கள். ஒரு காலம் ஊழியத்தை விலை பேசக்கூடாது. பணத்திற்கு அல்ல ஊழியம், பொருளுக்கு அல்ல ஊழியம். கிறிஸ்துவை எவன் ஊழியம் என்கிற பெயரிலே விற்பனை செய்து கொண்டு வாழுகிறானோ நிச்சயமாய் அவன் தேவனால் தண்டிக்கப்படக்கூடியவனாக இருக்கிறான்.
அப்ப கிறிஸ்துவை இன்றைக்கு எப்படி வியாபாரம் பண்ணுகிறார்கள்? பணத்திற்கு உபதேசத்தை விற்பது, மறைப்பது, பணம் வாங்கி கொண்டு ஊழியம் செய்கிறோம் என்று சொல்லி ஏமாற்றுவது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுக்கு இவ்வளவு தேவை இருக்கிறது, இவ்வளவு பணத்தை கொடுங்கள் என்று சொல்லி எல்லாரும் ஊழியங்களுக்கு பணங்களை கேட்கிறார்கள். யாராகிலும் ஒருவர் எங்களுக்கு தேவையான பணம் வந்துவிட்டது, இனிமேல் யாரும் அனுப்ப வேண்டாம் என்று இதுவரை ஒருவரும் சொன்னதாக கேள்விப்படவில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்கு ஊழியங்களை கொடுத்திருக்கிறார் என்றால் அதற்குரிய பணத்தையும் கொடுப்பார். உங்களுக்கு எப்படிப்பட்ட ஊழியங்களை செய்திருக்கிறாரோ அதற்குரிய சகல தேவைகளையும் அவர் சந்திப்பதிலே உண்மை உள்ளவர். கிறிஸ்துவை விற்பனை செய்யக்கூடாது. சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே. ஊழியம் செய், அதை விற்காதே. சபை கட்டு, அதை விற்காதே. தேவனுடைய சகல ராஜ்ய மகிமைக்காக, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக எல்லா விதமான ஊழியங்களை நாம் செய்யலாம். ஆனால் எந்த ஊழியத்தையும் நாம் அடமானம் வைக்க கூடாது. அப்படி வைத்தால் திருகையை அடமானம் வைப்பதற்கு சமம். இயேசுவை அடமானம் வைத்தால் தண்டிக்கப்படுவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரொம்ப எளிமையான ஒரு விளக்கம். ஆகையினாலே இந்த உபாகமம் 24:1 முதல் 4 வசனங்கள் தள்ளுதல் சீட்டு இயேசுதான் நிறைவேற்றினார். இஸ்ரவேலர்களை தள்ளினார், புறஜாதியாரை அவர் திருமணம் செய்ய அவர் உடன்படிக்கை பண்ணினார். 5வது வசனம், 1 வருடம் வேலைக்கு போகக்கூடாது. இயேசு கிறிஸ்து 1000 வருடம் தன் மனைவியோடு கூட சந்தோஷமாக இருப்பார். எந்த வேலையும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. 1000 வருஷ அரசாட்சி. 6வது வசனம், திரிகையின் அடிக்கல்லை மேற்கல்லை அடமானம் வைக்கக்கூடாது. ஜீவனை அடமானம் வைப்பதற்கு சமம். இயேசு கிறிஸ்துவே அந்த திரிகை, இயேசு கிறிஸ்துவே அந்த மன்னா, இயேசு கிறிஸ்துவே அந்த ஜீவன். அவரை ஜீவனை அடமானம் வைப்பதற்கு சமம். ஆகவே இந்த வசனங்கள் கர்த்தராகிய இயேசுவில் தான் நிறைவேறினது. ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையில இந்த சத்திய வசனங்களுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நாம் ஆண்டவருக்காக உலகத்தில் ஜீவிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. மீண்டும் நாளைய தினத்திலே உங்களை நான் சந்திப்பேன். செய்திகளை ஆவிக்குரிய விசுவாசிகளோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் தயவு செய்து எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அட்லீஸ்ட் ஒரு கமெண்ட் பகுதியிலே ஆகிலும் வாட்ஸ்அப் மூலமாகிலும் இந்த செய்தி எவ்வளவுக்கு பிரயோஜனமாக இருந்தது என்பதையும் தெரியப்படுத்தலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஒரு ஜெபம். சமூகத்திலே நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானம் செய்தோம். ஆண்டவரே, அடியனுக்கு கொடுத்திருக்கிற கிருபையின் அளவுக்கு தக்கபடி மிக எளிமையாக இந்த சத்தியங்களை இந்த ஜனத்திற்கு விவரித்து காண்பிக்கவும், இதை உண்மையாய் கேட்டுக்கொண்டிருந்த அருமை பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கவும் நாங்கள் செபிக்கிறோம். இது இவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் சபைக்கும் இவர்கள் செய்கிற ஊழியங்களுக்கும் மிகுந்த பார்த்து நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். சகல துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறேன், எங்கள் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென்.